லாவண்யா, கிட்டத்தட்ட இந்த 2018 டிசம்பரோடு அந்த தாளினுடைய காலமானது, குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய அந்த தாளினுடைய காலம் நிறைவடைகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த உள்தாள் ஒட்டும் பணி தொடர்பாக ஏதாவது தகவல்களை வெளியிட்டிருக்காங்களா? அல்லது ஸ்மார்ட் கார்டுகள் எப்பொழுது வழங்கப்படும் என்பது தொடர்பான ஏதாவது தகவல்கள் இப்போதைக்கு அரசு தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்களா? குடும்ப அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் பணி தற்பொழுது வரை முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த டிசம்பருக்குள்ள அந்த பணியானது முடிவடைவதற்கான சூழல் தற்பொழுது வரை இல்லை. இந்த நிலையில் ஜனவரி மாதத்திலிருந்து தங்களுடைய பழைய குடும்ப அட்டையுடன் பொருட்கள் வாங்குவதற்காக நியாய விலை கடைக்கு செல்வோருக்கு 6 மாதங்களுக்கான உள்தாள் ஒட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஜனவரியிலிருந்து ஜூன் மாதத்திற்கு வரை அந்த உள்தாள் ஒட்டப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கான அரசாணையும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் 2-3 நாட்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த உள்தாள் ஒட்டும் பணி ஒரு புறம் நடைபெற்று வந்தாலும் ஆதார் எண்ணுடன் குடும்ப எண்ணை குடும்ப அட்டையை இணைக்கும் பணியும் ஒரு புறம் நடைபெற்று வரும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரையில் அதிகபட்சமாக பெரம்பலூர் மாவட்டத்தில் 90% இந்த பணியானது நிறைவடைந்திருக்கிறது. அதே போன்று திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரையில் 76% இந்த பணிகள் முடிவடைந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்திலேயே குறைந்தபட்சமாக சென்னை மாவட்டத்தில் தான் 57.61% இந்த பணியானது நிறைவடைந்திருக்கிறது. இந்த நிலையில் சென்னை போன்ற பெருநகரங்களில் இந்த பணியானது முழுவீச்சில் நடைபெறுவதற்காக பல்வேறு உத்தரவுகளை உணவு நுகர்வோர் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மாவட்ட நிர்வாகத்திற்கு வருகிற ஜனவரி மாதத்திலிருந்து இதற்கான ஒரு சிறப்பு முகாமை நடத்தி விரைவாக அனைத்து மக்களும் தங்களுடைய ஆதார் எண்ணை குடும்ப அட்டையுடன் இணைக்கும் பணி நிறைவடைந்ததா என்பதை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக இதுவரை தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய ஆதார் எண்ணை குடும்ப அட்டையுடன் இணைத்திருப்போரின் எண்ணிக்கையின் சதவீதமானது 47% இருக்கிறது. அதே போன்று குடும்பத்தில் ஒருவராவது தங்களுடைய ஆதார் எண்ணை குடும்ப அட்டையுடன் இணைத்திருக்கிறார்கள் என்ற அளவில் பார்க்கும் பொழுது 46% பணிகள் முடிவடைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பணிகள், அதாவது மீதம் இருக்கக்கூடிய இந்த 8% பணிகள் விரைந்து முடிப்பதற்காக மாவட்ட நிர்வாகத்திற்கு உணவுத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் விரைந்து முடிப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சென்னை போன்ற பெருநகரங்களை பொறுத்தவரையில் உணவுத்துறையினுடைய உயர் அதிகாரிகள் மூலமாக ஆங்காங்கே முகாம்கள் அமைக்கப்பட்டு அதற்கான பயிற்சியும் விரைந்து முடிப்பதற்கான முகாம்களுக்கான அறிவிப்பும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஆதார் எண்ணுடன் குடும்ப அட்டையை இணைக்கும் பணியில் வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 24,636 கிராம பஞ்சாயத்துகளில் இதற்கான ஒப்புதலை கிராம பஞ்சாயத்து கூட்டத்தில் வாங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் வரக்கூடிய 2017 ஆண்டு ஜனவரி 26 கிராம சபை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வாங்கப்படும். அதாவது கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை மற்றும் அவர்களுடைய குடும்பத்தில் இன்னார் இருக்கிறார்கள், இவர்களுடைய ஆதார் எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான பட்டியல்கள் படிக்கப்பட்டு அந்த கூட்டத்தில் ஒப்புதல் பெற வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக ஆதார் அட்டையில் போலியாக இருக்கக்கூடியவர்களோ அல்லது ஒருவரை 2 இடங்களில் தங்களுடைய பெயர்களை பதிவிடுவது போன்றவை தவிர்க்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஜனவரியிலிருந்தே பல்வேறு கட்டங்களாக ஆதார், அதாவது ஸ்மார்ட் கார்டு வழங்கும் பணி தொடங்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அவ்வாறு ஸ்மார்ட் கார்டு வழங்கக்கூடிய நிலையில் உள்தாள் ஒட்டி இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள் காலாவதி ஆகிவிடும். அதனை பயன்படுத்தி அவர்கள் பொருட்கள் வாங்க முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். பொருட்கள் வாங்குவதற்கு, அதாவது பல்வேறு நடைமுறைகளை தமிழக அரசு பரிந்துரைத்திருக்கிறது. அதாவது குறிப்பாக உணவுத்துறை அரசுக்கு பரிந்துரைத்திருக்கக்கூடிய மாதிரிகள், அதாவது ஸ்மார்ட் கார்டில் சிப் வைத்திருந்தால் அது ஸ்வைப் கார்டு மாதிரி, அதாவது ஏடிஎம் கார்டுகள் எவ்வாறு ஸ்வைப் செய்து நம்ம பொருட்கள் வாங்குகிறோமோ அதே போன்று ஸ்மார்ட் கார்டில் சிப் வைக்கப்பட்டிருந்தால் அவர்கள் ஸ்வைப் செய்து அதே போன்று தங்களுடைய கைவிரல் ரேகையும் வைக்க வேண்டும். அவ்வாறு வைத்தால் மட்டுமே அவர்களுக்கான பொருட்கள் வழங்கப்படும். அதாவது ஸ்மார்ட் கார்டை பொறுத்தவரையில் அதை ஸ்வைப் செய்து அவர்களுடைய கைரேகை வைக்கப்பட்டவுடன் அது அதாவது இந்திய தேசிய அளவில் இருக்கக்கூடிய இந்த ஆதார் எண் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்ட அவர்கள் ஒரு டிக் மார்க் என்று வரும். அந்த டிக் மார்க் வந்தவுடன் தான் அவர்களுக்கான பொருட்கள் விநியோகிக்கப்படும். அதாவது ஸ்மார்ட் கார்டை பயன்படுத்தி அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே பொருட்கள் வாங்க முடியும். அதே போன்று QR கோடு என்ற கூடிய மாதிரியையும் உணவுத்துறை அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. அந்த QR கோடிலும் அந்த
குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய ஆதார் எண் மற்றும் அவர்களுடைய ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய உயிர் குறியீடுகள் வந்து வைக்கப்படும். எனவே அவர்களுடைய கைரேகை வந்து ஒப்பிடப்பட்டு அதன் பின்னர் அவர்களுக்கான உணவுப் பொருட்கள் வந்து வழங்கப்படும். எனவே இந்த இரு வகையான மாதிரிகளை வந்து உணவுத்துறை அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. எனவே இதற்கான அறிவிப்பு வந்து விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எந்த வகையான ஸ்மார்ட் கார்டு திட்டங்கள், அதாவது தமிழகத்தில் வந்து தற்பொழுது இருக்கக்கூடிய 34,733 ரேஷன் கடைகளிலும் 320 கோடி செலவில் இந்த பணியானது வந்து தற்பொழுது அடுத்த ஆண்டில் வந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று உணவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மனோஜ்.